ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபன்னாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட 5th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயின் நந்துக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கி கொடுக்கலன்னா அவனோட பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பா. அங்க நடந்த கலவரத்துல எப்பவும் மாதிரி நந்து ஒரு பையன் கூட சண்டை போட ஹீரோ வந்துட்டு, டீச்சர் உங்களால என் பையனுக்கு நல்ல டீச்சரா இருக்க முடியாது, தயவு செஞ்சு வேலையை விட்டு போயிடுங்கன்னு அவளை அனுப்பிச்சுட்டு இருந்திருப்பான். அப்புறம் நடந்ததுல நந்து பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிய வரவும் நீரல் மூலமா ஹீரோயினை சமாதானப்படுத்தி ஒரு 3 கண்டிஷனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல பசங்க எல்லாரும் ஹீரோயின் திரும்பவும் டீச்சரை வீட்டுக்கு இட்டனானதுல சந்தோஷப்பட்டு இருந்திருப்பாங்க. எப்போ மாதிரி அவங்க ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ணவும் ஆரம்பிச்சிடறாங்க. அன்னைக்கு ஃப்ரீ டைம்ல உட்காந்து எல்லாரும் டிரா பண்ணிட்டு இருப்பாங்களா. சோம் ஏதோ சின்சியரா வரைஞ்சிட்டு இருப்பான். ஹீரோயின் அவங்கிட்ட போய் என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நான் ஃபார்ம் லேண்ட் தான் டீச்சர் வரைஞ்சிட்டு இருக்கேன்னு அவன் வரைஞ்சதை காட்ட, ஹீரோயின் அடுத்த நந்து கிட்ட வந்து நீ என்னடா வரையறங்க, நான் கேம்பிங் போட்டோ வரைஞ்சிட்டு இருக்கேன்னு யாரோ 3 பேர் கேம்பிங் பண்ற மாதிரி வரைஞ்சிருக்கான். யார் என்ன இதுன்னு கேட்கும் போது பக்கத்துல இருக்கிற சோம் இருந்துட்டு, இது நம்ம பாஸ் பிரிம் மேடம், அப்புறம் நந்து, நம்ம ஃபார்மோட எண்ட்ல ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கு, அங்க ரிவர் பக்கத்துல அடிக்கடி இவங்க எல்லாம் கேம்பிங் போவாங்க, அதை ஞாபகம் வச்சுதான் நந்து வரைஞ்சிருக்கான் சொல்றான். நந்து வந்துட்டு, ஆமா அந்த ஜங்கிள்ல போய் கேம்பிங் பண்ணா சூப்பரா இருக்கும், எனக்கு இப்ப அங்க போகணும்னு ஆசையா இருக்குங்க, அப்ப போய் உங்க அப்பாட்ட கேட்க வேண்டியதானே. அவன் உடனே தலையை கவுந்துக்கிறான். பின்னாடி நிக்கிற ஆனி வந்துட்டு, டீச்சர் அதுக்குன்னு அடுத்த பிரச்சனையை கிளப்பாதீங்க, இப்பதான் பர்த்டே பார்ட்டில இருந்தே நம்ம வெளியில வந்திருக்கோம், அதுக்குன்னு கேம்பிங் ப்ராப்ளத்துக்குள்ள நம்மள வாலண்டியரா போய் நுழையணுமா, நம்ம கொஞ்சம் பொறுமையா போலாமேங்க. நந்து வந்துட்டு, ஆமா டீச்சர் இப்பதான் அப்பாவோட கோப்பம் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நீங்க திரும்ப கேம்பிங் பத்தி பேசி அப்பாவை டென்ஷன் படுத்தி விட்டுறாதீங்க, நீ இது வரைக்கும் உங்க அப்பா கிட்ட எனக்கு கேம்பிங் போகணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னதில்ல, அவர் என்ன பதில் சொல்லுவாருன்னு உனக்கு தெரியாது, கோவம் மட்டும் படுவாருன்னு எப்படி முடிவு பண்ணிட்டேன், நம்ம கேட்டு பார்த்தா தானே தெரியும் அவர் என்ன மனசுல நினைக்கிறாருன்னு, உனக்கு கேம்பிங் போகணும்னு ஆசையா இருக்கு அவ்வளவுதானே, நான் உனக்கு பெர்மிஷன் வாங்கி தரேங்கிறா. போச்சுடா அப்படின்னு சோமு ஆனி தலையில கை வச்சுக்க ஹீரோயின் டைரக்டா ஹீரோ தேடி போய் கேம்பிங் பண்ண போறேன் சார். சரி டீச்சர் போய்க்கோங்க, அதான் நீங்க லீவ் கேட்டிருக்கீங்கல்ல, உங்க இஷ்டங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட கேம்பிங் போகணும்னு ஆசைப்படல, நந்து கூட போலான்ட்டு இருக்கேன். என்னது நந்து கூடயா, அதெல்லாம் ஆபத்து, வேண்டாம், கேம்பிங் பண்ண போறதுல என்ன ஆபத்து வந்துட போகுது, டீச்சர் உங்களுக்கு சொன்னா புரியாது, என்ன சொல்லி நிறைய பிரச்சனை இருக்கு, தேவையில்லாம அதுல என் பையனையும் சிக்க வைக்க வேண்டாம்னு பாக்குறேன், ஃபார்முக்குள்ள இருக்கிறது அவனுக்கு சேஃப், ஃபார்முக்குள்ள இருக்கிறது தான் சேஃப்ங்கிறதுக்காக உங்க பையனை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க போறீங்களா, உங்க மனைவியோட மரணத்துல இருந்து நீங்க இன்னும் வெளியில வரலன்னு நினைக்கிறேன், என்னைக்கா இருந்தாலும் இறப்பு உறுதி தான், அதுக்காக வாழ்ற நாட்களை எண்ணிட்டே வாழ்ந்தோம்னா வாழ முடியாது. நந்து கேம்பிங் பண்ணணும்னு ஆசைப்படுறான், கேம்பிங்கிறது அவன் அம்மாவோட சம்பந்தப்பட்ட ஒரு அழகான மெமரி, அதை அவன் ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்க ஏன் தடை பண்றீங்க, அவன் சின்ன பையன், உங்க அளவுக்கு அவனால எல்லா ஆசைகளையும் கண்ட்ரோல் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது, ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்கிறா. தேவையில்லாம இவளுக்கு 3 கண்டிஷனை போட்டு கூட்டு வந்துட்டோம், திரும்பவும் பழையபடி நம்மளுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாலேன்னு, என் பையனோட ஆசை எப்படி நிறைவேற்றி வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க போங்க உங்க வேலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பாருங்கன்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து டென்ஷனா போனாலும் யோசிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அன்னைக்கு நைட்டு தூங்குற நந்துவை பாக்குறதுக்காக போகும்போது அவன் பக்கத்துல கேம்பிங் டிராயிங் இருக்குமா, அவனுக்குமே பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் ஏதோ யோசனையோட அங்க இருந்து கிளம்பி போக அடுத்த நாள் காலையில ஆனி அவசரமா நந்துவை எழுப்பி, டே எழுந்திரிடா சீக்கிரம் அப்படின்னு சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்து நந்து முன்னாடி போட, இதெல்லாம் எதுக்கு, நாங்களே எங்களோட திங்ஸ் நைட்டா பேக் பண்ணிட்டோம், உன்னோட திங்ஸ் மட்டும் தான் பேக் பண்ணணும், சீக்கிரம் டிசைட் பண்ணு நீ எதெல்லாம் எடுத்துட்டு போறேன்னு. எதுக்கு, எங்க போறோம், கேம்பிங், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் பெட்ல சாஞ்சு தூங்க போக, நந்தா அப்பா கேம்பிங் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு இவங்க கத்தவும் அவனு துள்ளி குதிச்சு எஞ்சி பெட்ல டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அடுத்து கேம்பிங் என்னென்னலாம் எடுத்துட்டு போலான்னு பசங்க ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அங்க ஹீரோ வந்து, என்ன நடந்துட்டு இருக்குங்க பாஸ், கேம்பிங் பிளானு. நந்து வந்துட்டு, அப்ப உண்மையிலேயே நம்ம கேம்பிங் போறோமான்னு கேட்க அவனும் ஆமான்னு தலையாட்ட, நந்து ஹீரோயினை பார்த்து, டீச்சர் கேம்பிங் எதை வேண்டாலும் எடுத்துட்டு போலாம், நான் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம், அங்க போய் நம்ம ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஓகே வாங்க, இல்ல 2-3 புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம்னா அங்க போய் கூட படிக்கலாமேங்க. டீச்சர் எல்லா டைமும் டீச்சரா இருக்காதீங்க, கொஞ்சம் உங்களோட சின்சியாரிட்டியை குறைச்சுக்கோங்கன்னு ஆனியும் சோமுவும் சொல்ல, ஹீரோவும் சிரிச்சுட்டே, ஆமா கேம்பிங் போய் படிக்கணும்னு அவசியம் இல்ல, ஃப்ரீயாவே இருந்துட்டு வரலாங்கிறான். ஹை அப்பாவே படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு நந்து அவனோட ரூம் பக்கமா போக ஆனியும் சோம் இருந்துட்டு, சரி கேம்பிங்ல போய் என்னென்னலாம் சாப்பிடலான்னு நாங்க பிளான் பண்றோம்னா அவங்களும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோவே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கா, என்ன டீச்சர் என்னைய பாத்துட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி நடக்கலையே அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேங்க, அவ கண்ணத்துல கை வச்சு காட்டுறான், நீங்க இன்னும் ஷேவ் பண்ணலங்கிறா, நீங்க டீச்சராக தகுதி இல்லைன்னு உங்களை அனுப்பிச்சு விட்டது தப்புதான், மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா உண்மையா யோசிச்சு சொல்லுங்க, என்னோட தாடி மீச உங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு எந்த வகையில டிஸ்டர்பன்ஸா இருக்கு, யோசிச்சு பார்த்தா அப்படி ஒண்ணு எனக்கு பெருசா டிஸ்டர்பா தெரியல, இருந்தாலும் நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல, அதுபடி நடக்கலைன்னா நீங்க கண்டிஷன்ஸை பிரேக் பண்றீங்கன்னு தானே அர்த்தம், அதனாலதான் ஞாபகப்படுத்தினேன், சொன்ன வாக்க காப்பாத்துறதும் காப்பாத்தாம இருக்குதும் உங்க இஷ்டம்னு சொல்லிட்டு போக, தாடி எடுத்துதான் ஆகணுமான்னு ஹீரோ இப்ப கணத்துல கை வச்சிட்டு இருக்க, அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அப்படியே ஃபார்ம்ல வாக்கிங் பண்ணிட்டு அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்காமா, ஆபரேஷன் என்னைக்கிட்டு இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காரு, உங்க 2 பேருக்கு பேங்க்ல எந்த பிரச்சனையும் இல்லல்ல, பணம் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுங்க, நான் சீக்கிரமே உங்களை பாக்குறதுக்கு வரேன்னு அப்படின்னு இவ அம்மா கிட்ட பேசிட்டு வர ஆர்வத்திலேயே திடீர்னு யார் மேலேயே மோத போயிடுறா. அப்புறம் சாரின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்த்தா ஹீரோ இவளால் நம்பவே முடியல, ஏன்னா ஹீரோ ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கான், இப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கான். அவ அப்படியே வாய் அடிச்சு போய் பாத்துட்டு இருக்க, என்ன டீச்சர் பாக்குறீங்க, இல்ல ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரியே நடந்துக்கிட்டீங்கல்ல, தேங்க்ஸ். டீச்சர் இப்ப சொன்னீங்கல்ல அது கரெக்ட், நீங்க சொன்ன கண்டிஷன்ஸ்க்காக நான் தாடி மீசையில எடுத்துக்கல, நான் ப்ராமிஸ் பண்ண
அண்ணன் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் தாடி மீசையெல்லாம் எடுத்திருக்கேன். இப்ப நகர்ந்துக்கிறீங்களா? நான் மேற்கொண்டு நடந்து போகணுங்க. அதான் பக்கத்துல அவ்வளவு இடம் இருக்குல்ல, இவர் கிராஸ் பண்ணி எல்லாம் போக மாட்டாரு, நம்மள நகர்ந்துக்க சொல்லிட்டு தான் போவாரான்னு ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சிட்டு, கண்டிப்பா சார், இது உங்க ஃபார்ம், உங்க இடம், நீங்க ஆசைப்படுற மாதிரியே நடந்து போங்க, நான் நகர்ந்துக்கிறேன்னு இவ வேணும்னே நக்கலா பேசிட்டு நகர்ந்துக்க, இந்த டீச்சருக்கு ஆரம்பத்துல இருந்தே நம்ம மேல எதனாலயோ பயமே இல்லைன்னு அவன் அவளை பாத்துட்டு அங்கிருந்து கிராஸ் பண்ணி போயிடுறான். அவ்வளவுதான், அந்த வீக்கெண்ட் எல்லாருமே கிளம்பி கேம்பிங்க்கு வந்துடுறாங்க. நல்ல ஒரு மவுண்டைன் சைடு ரிவர் இருக்கு, பக்கத்துல இவங்க கேம்பிங்கும் செட்டப் பண்ணிடுறாங்க. பசங்க எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் அவங்கள எல்லாம் பாத்துட்டு, பாத்தீங்களா சார், எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதுல என்னையும் சேர்த்துக்கிட்டீங்களா? இல்ல உங்களை தவிர்த்து எல்லாருமே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நந்து விளையாடிட்டு இருக்கதை பாத்துட்டு இருக்க, பிரியா அப்படின்னு வாலண்டியரா இவனை கூப்பிட்டு தேங்க்ஸ்ங்கிறான். இதுக்கு இல்ல, அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாவும் நீங்க திரும்பவும் டீச்சிங் பண்றதுக்கு வந்தீங்கல்ல, சரி பரவாயில்லையே, தேங்க்ஸ் எல்லாம் சொல்றான்னு ஹீரோயின் பாத்துட்டு இருக்கும் போதே, அதுவும் இன்கிரிமெண்ட் எல்லாம் கேட்காம திரும்பி வந்தீங்கல்ல, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ்ங்கிறான். ஏன்டா நன்றியை கூட நயவஞ்சகமா தான் சொல்லுவியான்னு ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சிட்டு, உங்க நன்றி அக்செப்டட் சார், நீ பசங்க கூட ஜாயின் ஆயிடுறா. கேம்பிங்க்கு மேனேஜரும் வந்திருப்பாரு, அவர் அந்த வயசான பெரியவர் தான், அவருக்கு இந்த ஃபாரஸ்ட் பத்தி எல்லாம் நல்லா தெரிய மாட்டிருக்கு. சோ ஒரு கைடன்ஸ்க்கு இருக்கட்டுமே அவரை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவரும் ஹீரோவும் ஓரமா உட்காந்து ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. மத்த எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நந்து ஓடி வந்து, அப்பா போட் ரைட் போலாமான்னு கேக்குறான். யாரெல்லாம் போறீங்க? நாங்க எல்லாருமே போலாம்னு டிசைட் பண்ணிட்டோம், நீங்க வரீங்களா? போட்டிங்லாம் வேண்டாம், அது கொஞ்சம் ஆபத்துங்க. என்னப்பா ஆபத்துங்கிறீங்க? முன்னெல்லாம் நம்ம அம்மா கூட போட்டிங் போனோம்ல, ப்ளீஸ் பா வாங்க பண்ணி கெஞ்ச ஆரம்பிக்க. இல்லடா எனக்கு தாத்தா கூட வேலை இருக்கு, சரி நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் இங்க இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான், சோமு ஆனி ஒரு போட்ல போயிடுறாங்க. ஹீரோயினும் நந்துவும் ஒரு போட்ல சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ மேனேஜர் கூட சேர்ந்து பசங்க எல்லாரும் போட்ல எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிட்டு இருக்காங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். பாஸ், இந்த டீச்சர் வந்ததுக்கு அப்புறமா நந்து கிட்ட நிறையவே மாற்றம் தெரியுது பாருங்க. அவன் முன்னெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இல்லவே இல்ல. இப்ப என்ன சொல்றீங்க? என் பையனை இத்தனை நாள் நான் சந்தோஷமா வச்சுக்கல, டீச்சர் வந்துதான் என் பையனை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல பாஸ், சில சமயம் நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் சின்ன பசங்க மனசுல என்ன இருக்குங்கறத புரிஞ்சுக்க முடியாது, அவங்களும் நம்ம கிட்ட வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஆனா பாருங்க, டீச்சர் வந்ததுக்கு அப்புறமா அவன் மனசுல உள்ளதெல்லாம் வெளிப்படையா பேசுறான், உங்ககிட்ட கூட வந்து தைரியமா பேசுறான் பாருங்க. இது எல்லாமே டீச்சர் இருக்கிறதுனால தாங்கிறேன், மத்தபடி உங்களை நான் குறையெல்லாம் சொல்லல, அது டிஃபால்ட்டாவே ஆம்பளைங்கிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ங்கிறாரு. சரி பாஸ், சின்ன பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, நம்மளும் எவ்வளவு நேரம் சும்மாவே இருக்குது, வாங்க நம்ம 2 பேரும் ஃபிஷிங் பண்ணலான்னு இவங்க ஓரமா உட்காந்துடுறாங்க. போட் ரைட் முடிச்சுட்டு வந்ததும் நந்து இருந்துட்டு, அப்பா மீன் பிடிச்சிங்களா, பெரிய மீனா பிடிச்சிங்களான்னு அவன் ஆசையா கேட்க. ஆனா ஹீரோ சின்ன மீன் தான் பிடிச்சிருப்பான், மேனேஜர் தான் கொஞ்சம் பெரிய மீனா பிடிச்சிருந்திருப்பாரு. மீனை பிடிச்சி வச்சு அடுத்து என்ன சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே ஃபாவையும் ரேயானையும் காட்டுறாங்க. ஹீரோயின் ஜஸ்ட் இவங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் தான் பண்ணி வச்சா, பாக்குதான் ரேயானை பார்த்ததுமே பிடிச்சிருச்சுல, அதனால தொடர்ந்து அவ பண்ற எல்லா ஈவென்ட்டையுமே அவனோட ஃபார்ம் இல்லைன்னா அவனோட ரெசார்ட்ல தான் பண்ணி கொடுக்குறா. அதனால 2 பேருக்குமே பிசினஸ் விஷயத்துல நல்லாவே சிங்க் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரேயான் 2 டப்பா நிறைய ஸ்ட்ராபெரிஸ் குடிக்கிறான். இவ எனக்கான்னு சொல்லிட்டு ஆசையை எடுத்து சாப்பிட போவாளா, இல்லப்பா இது உங்களுக்கு கிடையாது, பிரியா கிட்ட கொடுத்துருங்க, இவளுக்கு மூஞ்சியே இல்ல. உடனே அதை அவன் நோட் பண்ணிட்டு, வேணா நீங்க கூட ஒன்னு எடுத்து சாப்பிடலாம். ஒன்னா வேண்டாம் வேண்டாம், எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு, நான் இதை பிரியா கிட்டே கொடுத்துறேன் அப்படின்னு செல்லமா கோச்சிட்டு எழுந்திக்க. சாரிஃபா, நீங்க எதுவும் என்கிட்ட ஒரு பாக்ஸ் ஸ்ட்ராபெரி எதிர்பார்த்தீங்களோ, வேணா நீங்க அதுல ஒன்னு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. வேண்டவே வேண்டாம், நீங்க என்ன ஃப்ரெண்டாவே நினைக்கல, ஜஸ்ட் உங்களோட பிசினஸ் பார்ட்னரா மட்டும்தான் என்ன பாக்குறீங்க, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பவும் ரேயானுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமால, இவ கூட இத்தனை நாள் நல்லா பேசிட்டு இருக்கும், இவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கவே இல்லையன்னு ஃபீல் பண்றான். சோ பின்னாடி ஓடி போய், பாப்பா நானே ஒண்ணு உங்க வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றேன்னு அவளை வீடு வரை கூட்டிட்டு வந்துடுறான். நீங்க உள்ள வாங்க, எங்க அண்ணன் இப்ப இருக்க மாட்டாரு, உங்களுக்கு எங்க வீடு சுத்தி காட்டுறேன்னு அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர. அப்ப பார்த்தா அவங்க அண்ணன் ஒரு பொண்ணு கூட எங்க கிளம்பிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பார்த்ததும் ரேயான் ஷாக் ஆகி, ஜாய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபாக் ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு ஜாய தெரியுமா? அவ எங்க அண்ணாவோட புது கேர்ள் ஃப்ரெண்டு. ஜாய் யாருன்னா ரேயானோட ஃபார்ம்ல வேலை செய்யற ஒரு வயசான அம்மா அப்பாவோட பொண்ணு தான். அவங்க இவங்க கிட்ட கடன் வாங்கிருப்பாங்களாட்டு இருக்கு. அதுக்கு பதிலா அந்த பொண்ணு கூட இவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். விஷயம் தெரிய வரவும் அவங்க அண்ணன் மேல கோப்பட ரேயான் வந்துட்டு, இந்தாங்க என் ஃபார்ம்ல கடன் பட்டவங்களோட பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன், ஜாய் என் கூட அனுப்பிச்சுவீங்கன்னு சொல்லவும், இந்த ஒரு பொண்ணுக்காக என்கிட்ட பணம் கொடுக்குறீங்க, ஆனா இதே மாதிரி உங்க ஃபார்ம்ல வேலை செய்யற நிறைய பேர் என்கிட்ட கடன் பட்டிருக்காங்களே, அவங்க எல்லாருக்காகவும் நீங்க கடனை திருப்பி கொடுத்துருவீங்களா? அவ்வளவு பெரிய வல்லல நீங்கன்னு கேட்க, ஆமால இவன் கேட்கறதும் கரெக்ட் தானேன்னு ரேயான் யோசிச்சுட்டு இருக்கும் போதே, சரி விடுங்க நம்ம பிசினஸ் பேசலாமா, உங்க ஃபிளவர் ஃபார்ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுல ஒரு பாதி என்கிட்ட வித்துறீங்களாங்க? சாரி வித்து, எனக்கு ஃபார்ம் விற்கணும்ல ஐடியா இல்ல அப்படின்னு அவன் எழுந்திருக்கவும், இன்னைக்கு ஐடியா இல்லாம இருக்கலாம், ஆனா நாளைக்கு ஒரு வேலை விற்கணுங்கிற நிர்பந்தம் கூட ஏற்படலாம், மிரட்டுற மாதிரியே பேசுறானா. ரேயான் பொதுவா வம்பு சண்டைக்கெல்லாம் போக மாட்டான், அதனால அமைதியா அந்த பொண்ணு ஜாயை மட்டும் கூட்டிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். அண்ணன் என்ன கேட்டாரு, ஏன் திடீர்னு ரேயான் இவ்வளவு கோமா போறாருன்னு பாக்க ஒன்னும் புரியல. அவ ஒண்ணு கொஞ்ச நேரத்திலேயே ரேயான் கால் பண்ணி, என்னாச்சு எங்க அண்ணதும் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசினாரா? இல்ல பிசினஸ் தான் பேசினாரு, என்னோட லேண்ட்ல பாதி வேணும்னு விருப்பப்படுறாரு. அவன் உங்க அண்ணனுக்கு எதுக்கு அவ்வளோ பேராசை? ஏற்கனவே ஊர்ல இருக்கிற பாதி பேருக்கு கடன் கொடுக்குறங்கிற பேர்ல அவங்களோட இடத்தெல்லாம் அபகரிச்சுட்டாரு. இன்னும் எதுக்கு நிலத்து மேல இவ்வளவு வெறியா இருக்காருங்க? அண்ணனுக்கு ஒரு ஃபாரின் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் பேரு ஆல்பர்ட். அண்ணன் பண்ண போற புது பிசினஸ்ல அவர் பெருசா இதை இன்வெஸ்ட் பண்ண போறாரு, அதுக்காக தான் அண்ணன் லேண்ட் தேடிட்டு இருக்காரு இருக்குன்னு இவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லவும்,
ரேயன் கொண்டே சந்தேகமாயிடுது அப்படி என்ன பிசினஸா இருக்கும்னு. இப்ப அப்படியே கேம்பிங் வந்து நம்ம ஹீரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஆல்ரெடி அவங்க ஒன் டே அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப 2வது நாளைக்கு சமைக்கிறதுக்காக உட் கலெக்ட் பண்றதுக்காக ஆனியும் சோமும் காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் நடந்து வராங்க. அப்போ அங்க 4-5 ரவுடி பசங்க வந்து வம்பு பண்ணவும் ஆனி எப்போ மாதிரி துடுக்குத்தனமா அவங்கள்ட்ட பேசவும் அவனுங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரானுங்க. மேனேஜர் வந்து எப்படியோ கடைசியில காப்பாத்திடுறாரு. அப்புறம் அந்த இன்சிடென்ட் அவங்க பெருசா எடுத்துக்கல. ஆஸ் யூஷுவல் அவங்க கேம்பிங்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜாலியா பாடுறது, டான்ஸ் ஆடுறது. ஏன் ஹீரோவும் கூட அவங்களுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒன்னா இன்வால்வ் ஆயிட்டான். ஹீரோ சிரிக்கிறது பாடுறதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த ஆளுக்கு இப்படி ஒரு சைடானு. கேம்பிங்கோட 2வது நாளும் முடிஞ்சிருது. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூக்கம் வராதனால வெளியில உட்காந்து வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். அப்ப தூக்கம் கலைஞ்சு வர ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு, என்ன டீச்சர் வானத்துல தெரியுது? ஸ்டார்ஸ் தான். உங்களுக்கு ஸ்டார்ஸ் பத்தின நாலேஜ் எல்லாம் இருக்கா? எங்க அப்பாவுக்கு ஸ்டார்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால சின்ன வயசுல இருந்து எனக்கு அவரு ஸ்டார்ஸ் சம்பந்தமான நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. அப்பத்துல இருந்து எனக்கு ஸ்டார்ஸ்னாவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல போனதுனால இன்னுமே எனக்கு ஸ்டார்ஸ் பத்தி நிறைய நாலேஜ் கிடைச்சது. பாருடா, அப்ப டீச்சர் பெரிய ஆஸ்ட்ராலஜர்னு சொல்லுங்க. பெருசாலாம் இல்ல, சின்னதானு வச்சுக்கலாம். சரி, உங்களுக்கு டெஸ்ட் வைக்கட்டுமா பிரியாங்க? வச்சு பாருங்களேன்னு சொல்லவும் இவன் தூரத்துல இருக்கிற ஒரு ஸ்டாரை காட்டி அது என்ன ஸ்டார்னு கேட்க ஹீரோயின் யோசிச்சுட்டு லியோங்கறா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன்ல, நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லவும் இவன் மொபைல்ல ஒரு கேம் ஆப் ஓபன் பண்ணி அந்த ஸ்டாருக்கு போக்கஸ் வைக்கும் போது அது லியோ மாதிரியே தெரியுது. இவன் இன்னொரு ஸ்டாரை காட்டி அதே எனக்கு இவ கேன்சர்னு சொல்ல அதுவும் கரெக்ட். இவனுக்கு ஆச்சரியமா போயிடுது. அப்புறம் தூரமா இருக்கிற ஒரு ஸ்டாரை காட்டி அது என்னன்னு கேட்கவும் அது ஜெமினின்னு சொல்ல ஹீரோவும் இப்ப அந்த தூரமா இருக்கிற ஸ்டாருக்கு போக்கஸ் பண்ணி பாக்குறான். கரெக்டாவே அது கேமரால விழுக மாட்டேங்குது. அப்படியே அவன் நகர்ந்து ஆர்வ கோளாறுல ஹீரோயின் பக்கமா போக ஹீரோயினுமே நம்ம கரெக்டா சொல்லிட்டோமான்னு பாக்குறதுக்காக அவ அந்த கேமராலேயே தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஹீரோ பக்கமா போனது அவ ரியலைஸ் பண்ணவே இல்ல. பிரியா, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, இது ஜெமினி தான் சொல்லி அவன் திரும்பி பார்க்க பின்னாடியே தான் ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸா இருப்பா. ஹீரோ அப்படியே அவனை மறந்து அவளையே பாத்துட்டு இருக்க. என்னடா இவர் இப்படி பாக்குறான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவனையே பாத்துட்டு இருக்க. யார் முதல்ல பார்வை அந்த பக்கமா திருப்புறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷனே நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் தான் முதல்ல சுதாரிச்சு அவன் கையில இருக்கிற போனை புடிங்கி, இல்லங்க நான் வேற ஏதாச்சும் ஸ்டாரை டிஸ்கவர் பண்றேன்னு அவன் நகர்ந்து உட்காந்துக்கிறா. ஹீரோவும், டீச்சர் எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, நீங்க வந்து ஸ்டாரை டிஸ்கவர் பண்ணிட்டுங்க, நான் காலையில மொபைல வாங்கிக்கிறேன்னு அவனோட டென்ட்டுக்குள்ள போயிடுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து திடீர்னு ஒரு அலறல் சவுண்ட். எல்லாரும் அவங்கவுங்க டென்ட்டுக்குள்ள இருந்து ஓடி வர எல்லாரோட பாதுகாப்புக்காகவே மேனேஜர் டென்ட் இவங்க டென்ட்ல இருந்து கொஞ்சம் தூரமா போட்டு தங்கி இருந்திருப்பாரு. அவரை காலையிலே யாரோ அடிச்சு போட்டுட்டு அவர்கிட்ட இருந்த பொருள் எல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க. உன்ன ஹீரோ பதட்டமா, எல்லாரும் சேஃபா தானே இருக்கீங்கன்னு மத்த எல்லாரையும் பார்க்க அங்க நந்து மட்டும் மிஸ்ஸிங். ஆனி, நந்து எங்கன்னு கேட்க பஸ் நைட் ஃபுல்லா அவன் ஏன் கூட தான் இருந்தா, இப்ப எங்க போனான்னு தெரியலையேங்கிறாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் பதட்டமா ஆளுக்கு ஒரு பக்கமா நந்துவை தேடி ஓட ஆரம்பிக்க இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ரவுடி கூட்டம் தான் நந்துவை கடத்தி வச்சிருக்காங்க. பெருசா இது வரைக்கும் அவனை எதுவும் தொந்தரவு பண்ணல. நந்துவோட பேக்ல உங்களுக்கு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குமா. சோ இவனுங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே ஓரமா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரானுங்க. நந்து இதான் சந்தர்ப்பம் அவன் கை கட்ட ஊத்திட்டு கண்ணில கட்டிக்கிற கர்ச்சீஃபையும் கழட்டிட்டு அவன் பேக்ல இருந்து செதறி கிடக்கிற திங்ஸ்ல இருந்து வாக்கி டாக்கி எடுத்து, டீச்சர் அந்த பக்கம் இருக்கீங்களா, சிக்னல் உங்களுக்கு கிடைக்குதான்னு அவன் சவுண்ட் விட ஹீரோயின் இந்த நந்துவோட வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி அவ வாக்கி டாக்கி எடுத்து நந்து எங்க இருக்குன்னு கேட்க அதுக்குள்ள அந்த பக்கம் சிக்னல் கட் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா நந்து கையில இந்த வாக்கி டாக்கிய ஒருத்த வந்து கீழே தூக்கி போட்டு உடைச்சிடறான். அவன் யாருன்னு தெரியுதா, யுத்தியோட அசிஸ்டன்ட். பையனை கடத்தி வைங்கன்னு சொன்னா அவங்க இருக்கிற ஸ்நாக்ஸ் பிடிங்க தின்னிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவனுங்களை எல்லாம் அடிச்சு மிரட்டிட்டு யுத்தி கால் பண்ணி, பாஸ் பையன் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கான், என்ன பண்றதுங்க, ஒண்ணும் பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் அவனை உங்ககிட்டயே வைங்க, அந்த தீரக்கு நம்ம விளையாட்டு காட்ட வேண்டாமா, அவனுக்கு இந்த ஊர்னாவே பயம் வரணும், இங்க இருந்தா அவனுக்கும் அவன் பையனுக்கும் சேஃப்டி இல்லைன்னு ஊரை விட்டு போகணும், ஊரை விட்டு போற மாதிரி நிலைமை வந்தாதானே அவன் இடத்துல எனக்கு வித்துட்டு போவான், கொஞ்ச நேரம் நீ கண்ணாமூச்சி ஆட்டத்தை காட்டு, உதவிக்கு வேணாலும் நம்ம ஆட்களை அங்க அனுப்பிச்சு வைக்கிறேங்கிறான். இங்க காட்டுக்குள்ள எல்லாரும் நந்து தேடி ஒவ்வொரு பக்கமா அலைஞ்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோனுக்கு பாக்கெட் இருந்து கால் வருது, ஏன்னா அவனை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரட்டுமான்னு. இல்லடி நாங்க எல்லாரும் இங்க கேம்பிங் வந்திருக்கோம், நந்து வேற காணாம போயிட்டா, நாங்க அவனை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு அவ காலை கட் பண்ணிடுறா. பாக்கா என்ன பண்றேன்னு தெரியல. அவனே ரேயன் கால் பண்ணி இந்த மாதிரி பிரியா தீரக் சார் குடும்பம் எல்லாம் கேம்பிங் போயிருக்காங்க, அங்க நந்து காணாம போயிட்டா, நம்ம என்ன பண்றதுங்க, நீ எதுவும் பதட்டப்படாத, நான் ஃபாரஸ்ட் ஆபீசர் கான்டாக்ட் பண்றேன்னு இவன் ஒரு ஆபீசரை கூப்பிட்டுட்டு ஃபாவோட சேர்ந்து ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறான். அங்க ஆல்ரெடி அடிப்பட்ட மேனேஜரும் ஆனியும் மட்டும் வீடு திரும்பி இருந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட ஆபீசர்ஸ் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. எப்ப கேம்பிங் போனீங்க, எந்த இடத்துல டென்ட் போட்டிருந்தீங்க, கடைசியா நந்து எப்ப பாத்தீங்க, உங்களை தாக்க வந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க. இவங்க கேள்விதான் கேட்டுட்டு இருப்பாங்களாட்டு இருக்கு. இப்ப அப்படியே ஃபாரஸ்ட்குள்ள காட்டுறாங்க. ரொம்ப நேரமா நந்துவை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நந்துவை பத்தின ஒரு துப்பு கிடைக்குது. அது ஹீரோனுக்கு தான் கிடைச்சிருக்கும். கூடவே சோமும் இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் நந்துவோட செதறி கிடக்கிற சில திங்ஸ் வச்சு பின்தொடர்ந்து போய் நந்துவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ரவுடி எங்க திசை திருப்பதுக்காக முதல்ல சோமு போய் வாலண்டியரா மாட்டிக்கிறான். ஹீரோன் எப்படியாச்சும் நந்துவை கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ரெண்டு பக்கமும் ரவுடி பசங்க துப்பாக்கி வச்சுட்டு ஷூட் பண்ற மாதிரி பயம் கொடுத்துருக்கு நின்னுட்டு இருக்கானுங்க. அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறங்கிற பேர்ல ஹீரோயினும் நந்துவும் காட்டுக்குள்ள உருண்டு பிறண்டு எழுந்துச்சு உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கும் போது எப்படியோ ஹீரோ அவங்களை காப்பாத்துறதுக்கு வந்துடுறான். இந்த கும்பல்ல ஒருத்தனை மட்டும் ஹீரோவால உயிரோட பிடிக்க முடிஞ்சிருக்கும். அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிடுறாங்க. இந்த விஷயம் யுத்திக்கு தெரிய வர அவன் ஒரு ஆபீசர் கால் பண்ணி தீரக்கு உங்கள்கிட்ட சரண்டர் பண்ண ஆள் எந்த உண்மையும் அவன் வாய் திறந்து சொல்லிடக்கூடாது, உங்களுக்கு வேணுங்கிறது உங்க வீடு தேடி வரும், அவனை முடிச்சிருங்கன்னு சொல்லவும் ஆபீசரும் தான் கையில இருக்கிற துப்பாக்கியை வச்சு ரவுடியை ஷூட் பண்ணிட்டு அவனே ஷூட் பண்ண மாதிரி சூசைட்னு முடிச்சிடறாரு.
அடிபட்டுறாரு. அடிபட்டிருக்க சோமு, ஹீரோயின், நந்து எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கும் நந்துக்கும் லைட்டா தான் காயம் பட்டிருக்கும். ஆனா அவள் நேரம் உயிர் பயத்துல நந்து காட்டுக்குள்ள அப்படி இப்படியும் ஹீரோயின் கூட சேர்ந்து ஓடி இருப்பான்ல, அதுல அவனுக்கு ஃபீவர் வந்துருது. இதனால தான் ஒரு டீச்சரு நந்து ஸ்டூடெண்ட்ங்கிற மாதிரி தான் அவங்க ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஆனா உயிருக்கு போராடுற நிலைமையில 2 பேர் இருந்திருப்பாங்கல்ல, அப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் பாண்ட் உருவாகி இருந்திருக்கும். அந்த நொடிகளை யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கு. அப்போ கையில கட்டு போட்டுட்டு சோமு அங்க வந்து, டீச்சர் நந்து எப்படி இருக்காங்க? ஃபீவர் அதிகமா இருக்கனால மயக்கத்துல இருக்கான். ஃபீவர் குறைஞ்சிருச்சுன்னா எழுஞ்சிருவான். நீங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம்லங்க. இல்ல டீச்சர், பாஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர வரைக்கும் நாங்க எல்லாரும் உங்க கூடயே இருக்கோம்னு சோமு, ஆனி, வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாருமே ஹீரோயின் கூட அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்லயே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல சில ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ டைம் ஆயிருந்திருக்கும். காரிடர்ல உட்காந்து இருக்க வேலைக்காரங்கள பார்த்து, நீங்களே வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க, நந்துவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள வரான். ஹீரோயின் நாங்க தூங்காம நந்து பக்கத்துல உட்காந்து இருக்க பார்த்துட்டு, பிரியா நீங்களும் வீட்டுக்கு கிளம்புங்க, என் கார் வெளியில தான் இருக்கு, டிரைவர் கூட சேர்ந்து போயிடுங்க, நான் நந்துவை பாத்துக்கிறேங்க, ப்ளீஸ் சார் நான் இங்கேயே இருக்கேன்னா நந்துவை விட்டுட்டு போக முடியுமோன்னு தோணல. அப்படியே ரொம்ப எமோஷனாக ஹீரோக்கு என்ன பதில் சொல்றேனே தெரியல. 2 பேரும் வேற காலையில உயிருக்கு போராடிட்டு இருந்தது அவன் கண்ணு முன்னாடி பார்த்தான்ல. சரி டீச்சர் இருங்க அப்படின்றான். அவ்வளவு அமைதியா தூங்காம நந்து பக்கத்துலயே உட்காந்து இருக்கவும் ஹீரோ வந்துட்டு, டீச்சர் சாப்பிட்டீங்களா? நான் வேண்டாம் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமா? நான் எழுந்திருக்கேன். சார் ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? நான் ரொம்ப பயந்துட்டேன், அவ்வளவுதான் என்னோட லைஃப் முடிஞ்சிருச்சுனே முடிவு பண்ணிட்டேன், நீங்க மட்டும் வரலைனா அப்படின்னு அவ ஒரு மாதிரி இப்பவும் பயப்பட ஆரம்பிக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டீச்சர், நீங்க நான் 2 பேருமே இப்ப ரொம்ப சேஃபா இருக்கீங்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துறேன்னு அவன் வெளியில போயிடுறான். அவன் சாப்பாடு வாங்கிட்டு திரும்பி வரையில ஹீரோன் அப்படியே நந்து பக்கத்திலேயே தலையை வச்சு தூங்கிட்டா. பக்கத்துல ஒரு ஷால் இருக்கும், அதை எடுத்து அவன் மேல போத்தி விட்டுட்டு இவன் எதுக்காப்புல இருக்கிற ஒரு சேர்ல போய் உட்காந்துக்கிறான். காலையில ஹீரோயின் கண்ணு முழிக்கும் போது ஹீரோ அவன் உட்காந்து இருக்க சேர்ல அப்படியே தூங்கிட்டு இருப்பானா. இவரால மட்டும் எப்படி சேர்ல உட்கார்ந்த மாதிரியே தூங்க முடியுதுன்னு இவ அவனையே பாத்துட்டு இருக்க. டப்புன்னு ஹீரோ கண்ணு முழிக்கவும் இவன் உடனே பெட்ல செஞ்சு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிடுறா. அவன் முழிச்சு பாத்துட்டு, என்ன இவங்க இன்னும் எந்திக்கலையான்னு சொல்லிட்டு டீச்சர் டீச்சர்னு கூப்பிடுறான். அவளை கண்ணு திறக்கவே மாட்டேங்கிறா. இவன் நேத்துக்கு வாங்கிட்டு வந்ததுல ஒரு கப் கேக் எடுத்து ஹீரோயின் பக்கமா நகர்த்தவும் அப்ப நந்து முழிச்சிட்டு, அப்பா என்ன பண்றீங்கன்னு சொல்லி இவன் கப் கேக்க உடனே கைக்குள்ள மறைச்சு வச்சுக்கிறானா. அப்படியே திரும்பி டீச்சரை பார்த்து, டீச்சர் என்னாச்சு? அப்பா உங்களுக்கு ஏதோ ஒண்ணு குடுக்க வந்தாரு தானே? தெரியலையடா நான் பாக்கலையேங்க. அவன் ஹீரோ கிட்ட திரும்பி, என்னப்பா டீச்சருக்கு கேக் குடுக்கலான்னு பாத்தியா? குடு, நானே கொடுத்தேன்னு அவனே வாங்கி இந்தாங்க டீச்சர் ஹீரோயின் கையில கொடுத்துட்டு, அப்பா எனக்கும் பசிக்குதுங்க, சரிடா நான் ஏதாச்சும் கேண்டீன்ல இருக்கான்னு பாத்துட்டு வரேன்னு அவன் கிளம்புறான். ஹீரோயின் அவன் பின்னாடியே போய், சார் சாப்பிடுற மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க, நைட்டே சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வரேன்னு இந்த கப் கேக் தான் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல அப்ப கேண்டீன் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு, சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் தான் இருந்துச்சு, அதனால தான் இதை வாங்கிட்டு வந்தேன். இப்ப நீங்களும் வந்து சாப்பிடுற மாதிரியே ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன் போதுமா டீச்சர்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே அங்க வந்து போக, ஹீரோயின் திரும்ப நந்தோட ரூம்க்கு வரும்போது நேத்துக்கு ஒரு ஆபீசர் ஒருத்தரை கொண்டிருப்பார்ல, அவரு இன்ஸ்பெக்டர் இருக்கு. இவன் வந்து நந்து விசாரிச்சுட்டு இருக்காரு, நேத்துக்கு உன்னை கடத்தினாங்கல்ல அவங்க யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க பேசிக்கிட்டது ஏதாச்சும் உனக்கு புரிஞ்சுதான்னு அவன்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்க, நந்து ஆல்ரெடி நேத்துக்கு என்ன நடந்துச்சுங்கிறதே மறந்துட்டானாட்டு இருக்கு. இவர் இப்ப ஞாபகப்படுத்தவும் தான் அவனுக்கு காட்டுக்குள்ள நேத்துக்கு உயிருக்காக ஓடிட்டு இருந்ததுலாம் ஞாபகம் வருது. அவன் அதுல பயந்து ஒரு மாதிரி அந்த ஆபீசரை பாத்துட்டு இருக்கு. அதுக்குள்ள ஹீரோயின் அங்க வந்து, சார் என்ன சார் பையன்கிட்ட எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதான் நேத்துக்கே எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சாச்சுல, நீங்க போலான்னு சொல்லவும், மேடம் என்ன என்னோட டியூட்டியை செய்ய விடாம தடுக்கிறீங்களான்னு அவர் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள ஹீரோவும் நீலனும் அங்க வந்துடுறாங்க. ஹீரோ பார்த்ததும் ஆபீஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஃபார்முலா விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன், வேற எதுவும் இல்லைன்னு அவசரமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நீலன் இதை சந்தேகமா நோட் பண்றாரு, ஏதோ இவர்கிட்ட தப்பா இருக்குன்னு. அதை ஹீரோ கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறாரு. சார் இது சாதாரண காட்டுக்குள்ள இருக்கிற கடத்தல் கும்பலோ இல்ல திருட்டு கும்பலோ கிடையாது, வேணும்னே யாரோ சதி செஞ்சு நம்ம கிட்ட விளையாடுறாங்கன்னு தோணுது, இந்த போலீஸும் கூட அவங்களுக்கு துணையா நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம ஸ்டைல கொஞ்சம் விசாரிச்சு பாக்கணுங்கிறாரு. ஹீரோவும் ஆமா நானும் நேத்தில இருந்தே போலீஸோட நடவடிக்கை எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன், அவங்க இது சாதாரண காட்டுல இருக்கிற திருட்டு கும்பல் தான் கேஸ முடிச்சிட்டாங்க, சரி பாப்புங்கிறான். ஆபீசர் விசாரிச்சுட்டு போனதுல நந்து கொஞ்சம் பயந்து போயிருப்பான். ஆனா அதுக்குன்னே வீட்டுல இருந்து எல்லாருமே வந்துடுறாங்களா, அவங்க எல்லாரும் நந்து கிட்ட ஜாலியா பேசி அவனோட மூட மாத்தி விட்டுறாங்க. நந்துக்கு இப்ப நல்லாவே ஃபீவர் கம்மி ஆயிடுச்சு, ஒரு நாள் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போலான்னு டாக்டர் சொல்லிடுறாரு. ஹீரோனும் ஹீரோ மட்டும் தான் அவனை கவனிச்சுக்கிறதுக்கு அங்கேயே இருக்காங்க. ஹீரோ நைட் அவனுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கதை சொல்லிட்டு இருப்பாளா. காலையில இருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு பையன் என்ன பண்றான்னு பாக்கிறதுக்காக ஹீரோ அங்க வரவும் ஹீரோயின் சொல்ற கதை கேட்டு அவனும் வாசல்ல நின்னு கதை கேட்க ஆரம்பிச்சிடறான். கதை ஏதோ கிராட்டிடியூட் கான்செப்ட் இருக்கு. சோ கதை முடிஞ்சது ஹீரோ இடையில புகுந்து, நந்து டீச்சர் ஒன்னு அன்னைக்கு காப்பாத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, அவங்களுக்கு நன்றி சொன்னியாங்க, நான் ஏற்கனவே டீச்சர் கிட்ட நன்றி சொல்லிட்டேன்ப்பா, ஆனா என்ன காப்பாத்துனதுக்காக நீ டீச்சர் கிட்ட நன்றி சொன்னியாங்க, அவன் இன்னும் சொல்லலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க, நன்றி எல்லாம் வேண்டாம் சார், நீங்களும் கூட உங்க உயிரை பணைய வச்சுதானே என்ன காப்பாத்துனீங்கன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது, இல்ல அப்பா கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகும்னு அப்பா தேங்க்ஸ் சொல்லு நந்து கத்திட்டே இருப்பானா. நர்ஸ் ஒருத்தவங்க அங்க வராங்க. அவங்க நந்துவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை திருப்பி பார்த்துட்டு, உங்க ஃபேமிலி பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு, நந்து உன்னோட அம்மா அப்பாவும் உன்னை விட்டு நகரவே இல்ல தெரியுமா அப்படின்னு நர்ஸ் சாதாரணமா நந்து கிட்ட பேச அவனுக்கு மூஞ்சியே மாறிடுது. உன்னை ஹீரோயின் அவசரமா இடையில புகுந்து, நந்து என்னோட பையன் கிடையாது, நான் அவனோட டீச்சர் தான், இவர் தான் நந்துவோட அப்பான்னு அவ கிளாரிஃபை பண்ண இப்ப நந்துவோட மூஞ்சி பழையபடி மாறிடுது. அவனுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு, ஆனா இன்னமும் அவளை அம்மாங்கிற இடத்துல வச்சு அவனால பார்க்க முடியலையாட்டு இருக்கு. அடுத்த நாளே நந்துவா ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை கூப்பிட்டு, பிரியா நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சொல்லுங்க சார். கொஞ்சம் எழுந்திரிங்க. அவளும் எழுந்திரிக்க, திரும்புங்க. அவளும் திரும்ப, இப்படி கொஞ்சம் திரும்புங்க. அவளும் அப்படி பார்த்து திரும்ப,
இப்ப நேராவே நின்னுக்கோங்க. என்ன சார் என்ன வச்சு எதுவும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல நீங்க ரொம்ப அவுடேட்டடா இருக்கீங்க. யாரு? நானு. இல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல நீங்க ரொம்ப அவுடேட்டடா இருக்கீங்க அப்படின்னு ஒரு என்வலப் அவ கையில கொடுத்து உங்களுக்கு வேணுங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்ல சார் இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்ல பிடிவாதமா பணத்தை அவ கையில திணிக்க பாக்குறான். அவன் பையனை காப்பாத்திருக்கால அதுக்கு நன்றி எந்த விதத்திலேயாச்சும் சொல்லணும்னு தான் அவளுக்கு பண தேவை இருக்குன்னு புரிஞ்சுட்டு இப்படி இன்டைரக்டா குடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவளுக்கு நந்துவை காப்பாத்தினதுக்காக பணம் வாங்கிக்கிறதுல இஷ்டம் இல்ல. அப்ப ஆனி உள்ள வந்து டீச்சருக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்பவே கம்மி, இந்த வீட்லயே ஃபேஷனை பத்தி தெரிஞ்சது நான் டீச்சருக்கு வாங்கி கொடுத்தேன்னு அவ ஹீரோயின் கையில இருக்கிற பணத்தை புடிங்கிட்டு அப்படியே ஹீரோனையும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. சரி எப்படியோ அவ செலவு பண்ணா நல்லதுதான் இவனும் விட்டுறான். ஆனா இந்த ஆனி ஹீரோயினை கூட்டு போய் ஏதோ நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா அவ பண்ற ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே உன்ன ஹீரோயினுக்கு வாங்கி கொடுத்துறா. ஹீரோயினும் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வேற வந்துடுறா. ஏன்னா அவளுக்கு அந்த பணத்தை செலவழிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு காட்டணுங்கிறக்காக தான் அப்படி வந்து நிப்பா. அவ போட்டு வந்துக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து சோம்பு இருந்துட்டு என்ன டீச்சர் கிளப் டான்சர் மாதிரி ஆக்கி விட்டுருக்காங்க. ஹீரோவும் தலையில கை வச்சுட்டு என்னது இது ஆனிங்க பாஸ் எப்படி இருக்காங்க டீச்சர்? இல்ல என்னோட செலக்ஷன் தான். நான் டீச்சர் கிட்ட பிடிச்சிருக்கான்னு கேட்டேன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க இப்ப வேற மாதிரி ஆயிட்டாங்கல்ல டீச்சருங்க. முதல்ல எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, நான் டீச்சர் கிட்ட தனியா பேசணும். ஹீரோயின் கிட்ட வந்து சாரி பிரியா, பணம் கொடுத்து நீங்க பண்ண உதவியை நான் மதிப்பிடுறதா நினைச்சுக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு வகையில நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. மத்தபடி உங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல நான் எதுவும் கேவலப்படுத்தணும்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு மொபைல் அவ கையில கொடுத்து உங்க மொபைல் அன்னைக்கு ஃபாரஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சுல்ல, உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் நீங்க கால் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால புது மொபைல் வாங்கிட்டு வந்தேன், ப்ளீஸ் இதையாச்சும் ஏத்துக்கோங்கன்னு இவன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும் அவளும் தேங்க்ஸ் சார்ன்னு சொல்லிட்டு மொபைல வாங்கிக்கிறா. ஏதோ இந்த உதவியாச்சு தாங்கிட்டு வந்து வாங்கிக்கிட்டாலேன்னு ஹீரோக்கு சந்தோஷம் தான். ஹீரோ கிட்டயுமே முன்ன விட இப்ப நிறைய மாற்றம் வந்துருச்சு. அதுவும் நந்து அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருப்பான்ல, என்னைக்குனாலும் நம்மளுக்கு ஆபத்து நெருங்கதான் செய்யும், அதுக்காக இன்னைக்கான வாழ்க்கையை வாழாம இருக்க கூடாதுன்னு நந்து கூட அதிகமாவே க்ளோஸ் ஆயிடுறான். ரெண்டு பேரும் இப்படி நெருங்கி வரதை பார்க்கும்போது ஹீரோனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் என் பையனும் நெருங்கி வரதுல டீச்சருக்கு என்ன சந்தோஷம்னு அப்பப்ப வித்தியாசமா ஹீரோனை பார்த்தாலும் என்னமோ டீச்சர் இல்லாம எல்லாமே இவனுக்கு இன்கம்ப்ளீட்டா தான் தோணுது. சோ இவங்க சாப்பிடுறப்போ விளையாடுறப்போ எல்லா விஷயத்திலயுமே ஒன்னா அவளாவே இன்வால்வ் ஆயிக்குவா, இல்லைன்னா அப்பா அம்மா சேர்ந்து இன்வால்வ் பண்ணி விட்டுறாங்க. இப்படி இந்த குடும்பத்து கூட ஆகிற அட்டாச்மெண்ட் நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு ஹீரோ யோசிச்சுட்டு தூக்கம் வராம கார்டன்ல உட்காந்துட்டு இருக்க. அப்ப அங்க வர ஹீரோ ஒண்ணு பேய பார்த்து தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா வாக்கிங் போறீங்க, இல்லைன்னா ஸ்டார்ஸ் ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க இங்க வந்து எங்க ஃபேமிலி கூட தங்கினதுல இருந்து சரியா தூங்குறதே இல்லையாட்டு இருக்கு, அவ்வளவு பயமா இருக்கா இந்த ஃபார்ம்ல இருக்குது? இல்லையே உங்க ஃபார்ம்ல நான் சேஃபா தான் ஃபீல் பண்றேன், அதே சமயம் நான் தூங்காம இருக்கும் போதுல நீங்களும் கூட தூங்காம தான் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு எதை பார்த்து பயங்க? என்னோட பயம் எல்லாம் என்ன, என் ஃபார்ம் பாதுகாப்பா இருக்கணும், அப்பதானே உள்ள என் பையனும் நிம்மதியா தூங்குவான். அதுக்காக எப்ப ஆபத்து வரும் நீங்க பயந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருந்து மிஸ் ஆயிடுவீங்க. அதனால அப்பப்ப உங்க ஹெல்த்தை இங்க உண்சுக்கோங்க, நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு இவ சொல்ல, என்ன பிரியா என் மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா? ஆமா ஒரு பாஸா உங்களோட ஒர்க்கர் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி ஒரு ஒர்க்கரா எனக்கும் என் பாஸ் மேல அக்கறை இருக்கு, வெறும் ஒர்க்கரா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்க ஆரம்பிக்க இவ அவன் சிரிக்கிறதே பாத்துட்டு இருப்பாளா. ஹீரோ டப்புன்னு அவன் சிரிக்க நீ பட்டிட்டு வேற எங்கேயோ பார்க்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோனுக்கும் இதுக்கு மேல அங்க உட்காந்து இருக்குது ஏதோ தப்புன்னு தோணுது, அதனால அவசரமா எழுந்திருக்க ஹீரோ உடனே எழுந்துச்சிடுறான். பிரியா சார் நீங்க ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா? ஆமா நல்லா தூங்குங்க சார், குட் நைட். நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல வந்தீங்களா சார்? நானும் அதே தான் சொல்ல வந்தேன், நல்லா தூங்குங்க குட் நைட்னு அவன் சிரிக்க அவன் அங்க இருந்து போயிடுறா. இவனுக்கு அந்த இடத்த விட்டு நகரக்கே தோணல, அப்படியே அங்க இருக்கிற அந்த ஸ்டோன் பெஞ்ச்ல உட்காந்து ஏதோ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்பதான் அவன் மனசுல ஏதோ ஒரு பூ பூக்குற மாதிரி இருக்கு. சரி அப்படியே இது பெருசா வேற மாதிரி மாறுன்னு பார்த்தா கதையில புதுசா ஒரு கேரக்டர் என்ட்ரி கொடுக்குது. அவ பேரு டீனா, பிரிமோட தங்கச்சி. வந்த உடனே வந்து ஹீரோ ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோ அவளை விளக்கு நிப்பாட்டிட்டு எப்படி இருக்க டீனான்னு கேட்க நல்லா இருக்கேன், இந்த இடம் இவ்வளவு அழகா மாறும் நான் நினைச்சு பார்க்கவே இல்லைங்கிறா. டீனா பிரிம் ரெண்டு பேருமே ஃபாரினர்ஸ். ஹீரோ அங்க படிச்சுட்டு இருக்கும் போதே பிரிம லவ் பண்ணதுனால அவன் கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட இங்க வந்து வில்லேஜ்ல செட்டில் ஆயிட்டான். கடைசியா பிரிம் இறந்தப்போ டீனா இங்க வந்திருந்திருப்பா. மனைவி இறந்ததுக்கு அப்புறமா ஹீரோ முழு நேரம் வேலைன்னு பார்த்துதான் ஃபார்ம் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருந்திருக்கான். அது இவளுக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. என்ன டீனா நீங்க வரப்போறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே, எனக்கு எங்க அக்கா பிரிமுக்கு அப்புறமா வேற யாரு இருக்கா, நீங்க தானே இருக்கீங்க, நான் மார்க்க டிவோர்ஸ் பண்ணிட்டேங்கிறா. பிரிம் இருந்தப்பவே ஒரு டைம் இங்க வந்திருக்கனால எல்லாருக்குமே டீனாவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவ கூட நல்ல விதமாவே பேசுறாங்க. ஹீரோ கிட்ட என்னோட மனசுல உள்ள வலி காயெல்லாம் ஆடுற வரைக்கும் நான் இங்கே தங்கிக்கலாமான்னு பெர்மிஷன் மாதிரி கேட்க இது உன்னோட அக்காவோட வீடு, அவ இருந்திருந்தா உன்னை போன்னு சொல்ல மாட்டல, நான் மட்டும் எப்படி சொல்லுவேன், நீங்க எவ்வளவு நாள் வேண்டாலும் தங்கிக்கலாம் ஓ இஷ்டங்கிறான். சோமு அணியும் டீனா பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோமுக்கு டீனாவை அழகா இருக்காங்கிற ஒரே காரணத்தினாலேயே பிடிச்சு போயிடுச்சு. ஆனா ஆனிக்கு டீனா ஏதோ ஒரு பிளானோட தான் இங்க வந்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப ஹீரோ நாங்க வந்து என்ன இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமாங்க, டீச்சர் இந்த வீட்டுக்கு ஒரு புது விருந்தாளி வந்திருக்காங்கன்னு அவகிட்டையும் இவங்க டீனாவை பத்தி சொல்றாங்க. நந்தும் கூட அவங்க ஆன்டி டீனா வந்ததுல சந்தோஷம் தான், அவனும் அவங்க டீனா ஆன்டி பத்தி பெருமையா சொல்ல ஹீரோனும் அவங்க எல்லாரும் சொல்றதையும் பொறுமையா கேட்டுட்டு எப்போ மாதிரி அவ டீச்சரா அவ கடமையை செய்ய ஆரம்பிச்சிடுறா. அன்னைக்கு நைட் எல்லாரும் ஃபேமிலியா டின்னர் சாப்பிடுறாங்க. நந்து தான் வற்புறுத்தி ஹீரோனையும் கொண்டு வந்து உட்கார வச்சிருந்திருப்பான். டீனா ஒரு மாதிரி ஹீரோனை சந்தேகமா பார்த்துட்டு தீரக் நான் நினைச்சேன் நந்து ஸ்கூல் போய் படிக்கிறான்னு, அவனுக்கு என்ன வீட்லயே ஸ்டடீஸ்க்கு அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? இல்ல அவன் ஸ்கூலுக்கு போறது இல்ல இப்போதைக்கு, அங்க சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கனால இந்த இயர் எண்டு வரைக்கும் டீச்சர் கிட்ட தான் படிக்க போறான். நந்து பண்ண அட்ராசிட்டிஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா நீயே பயந்துருவ,
ஏதோ டீச்சர் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்கிட்ட நிறைய மாற்றம் வந்திருக்குன்னு அவன் ஹீரோயினை பத்தி பெருமையா தான் சொல்லிட்டு இருக்கான். டீனாவும் பிரியா ரொம்பவே தேங்க்ஸ், நீங்க எங்க அக்கா பையனுக்காக உங்களோட பர்சனல் லைஃபை விட்டுட்டு இங்க வந்து தங்கிருக்கீங்கல்ல, பெரிய விஷயம். இனி நான் வந்துட்டேன்ல, எங்க அக்கா பையனுக்காக நானும் உங்களுக்கு உதவி பண்றேங்கிறா. இதுல நீங்க நன்றி சொல்றதுக்குலாம் என்ன இருக்கு, டீச்சரை நான் பண்ண வேண்டிய கடமை தானேன்னு ஹீரோயின் சிம்பிளா கான்வர்சேஷனை முடிச்சு வச்சிடுறா. இப்படி எல்லாம் ஃபேமிலியா டின்னர் சாப்பிடுறத ஆனி தூரமா இருந்து பார்த்துட்டு ஹீரோயின் வரவும், டீச்சர் நீங்க சொல்லுங்க, எல்லாருமே ஏதோ அந்த டீனாவை பார்த்ததுல இருந்து அப்படி இப்படின்னு ஆகா ஓகோன்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கணும். அவங்க என்ன நோக்கத்தோட இங்க வந்துட போறாங்கன்னு ஹீரோயின் சிரிக்க, டீச்சர் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன பத்தி என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, நான் படிக்கிறதுக்கெல்லாம் லாய்க்கு இல்ல, புறணி பேசுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு, ஏதோ ஒண்ணு தேவையில்லாம பேசுவா, இவ பேசலாம் கண்டுக்கவே கூடாது, சின்ன பிள்ளைன்னு என்ன மதிக்கிறதே இல்ல. ஆனா எனக்கும் நிறைய மூளை இருக்கு, என்னால ஒருத்தர் பார்த்ததுமே அவங்க எப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். டீனா பாஸ பார்க்கும் போதெல்லாம் பாருங்க, அவங்களுக்கு ஏதோ ஒன் சைடா பாஸ் மேல ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. அவங்க அக்கா இருக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு இப்போ பிரிம் மேடம் இல்லாதனால கரெக்டான சந்தர்ப்பம் பார்த்து இங்க நுழைஞ்சிருக்காங்கன்னு டீனா பத்தி புட்டு புட்டு வைக்க ஹீரோயின் இருந்துட்டு, புது 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 அணி இவ்வளவு நீ யோசிக்கவே வேண்டாம், அதுக்கான வயசு உனக்கு கிடையாது, பெரியவங்களோட ரிலேஷன்ஷிப்பா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்குவாங்க. நீ இன்னும் 1 வீக் தான் உனக்கு டைம், அடுத்து கோர்ஸ் படிக்க போறியா இல்ல காலேஜ் படிக்க போறியான்னு என்கிட்ட வந்து சொல்லணும்னு அவகிட்ட என்கரேஜ் பண்ற மாதிரி பேசிட்டு ஹீரோயின் அங்க வந்து போயிடுறான். அடுத்த நாள் ஹீரோட வீட்டுல ஒரு புது கேரக்டர் நுழையுது. இந்த டீனா ஒரு ஃபேஷன் டிசைனர், அவளோட அசிஸ்டன்ட் மியான்னு ஒரு கே கேரக்டர் தான் உள்ள என்ட்ரி ஆகுறா. அவ ஒரு ஃபாரினர், டார்க் ஸ்கின், என்னமோ தெரியல. மியா பார்த்ததுமே ஹீரோட வீட்டுல வேலை செய்யற யாருக்குமே பிடிக்கல. இருந்தாலும் ஹீரோ தான், இங்க பாருங்க டீனா என்னோட ஃபேமிலி ரிலேஷன், அவ சம்பந்தப்பட்ட யாருனாலும் இங்க வந்து தங்கலாம், யாரும் அவங்கள வேற ஒரு நபரா பார்க்க கூடாது, அவங்க கேக்குறதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு இவன் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். அதை இந்த மியா அட்வான்டேஜ் எடுத்துட்டு எனக்கு டீச்சர் தங்கி இருக்கிற ரூம் தான் வேணும்னு ஹீரோனோட திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியில வச்சுட்டு அவ போய் அங்க தங்கிக்கிறா. என்னதான் இருந்தாலும் டீனா அவளோட அசிஸ்டன்ட் மியா எல்லாம் ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களை எதிர்த்தும் ஹீரோனால பேச முடியல. அவளோட திங்ஸோட அடுத்து எந்த ரூமுக்கு போறதுன்னு வெளியில் நின்னுட்டு இருக்க சோமும் ஆனியும் டீச்சரை இப்படி அவமானப்படுத்திட்டாலே இந்த மியான்னு அவங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோனோட நிலைமை நல்லாவே புரிஞ்சுக்கிறான். வேணும்னே தான் அவங்க டீச்சரை அவமானப்படுத்துற மாதிரியும் இவனுக்கும் ஃபீல் ஆகுது. சரி இதுக்கு மேல இங்க ஒரே வீட்டுல எல்லாரும் இருந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும்னு அவன் ஹீரோனோட திங்ஸ் அவ கையில இருந்து வாங்கிட்டு அவளை மெயின் ஹவுஸ்ல இருந்து தள்ளி ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். ஒரு மினி மாடர்ன் பங்களா மாதிரி இருக்கு. இங்கே சார் நான் தங்கணுங்கிறீங்க? ஆமா, இந்த இடத்துல நான் முதல்ல பில்ட் பண்ணது இந்த வீடை தான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இங்கதான் தங்கி இருந்தேன். இங்க நீங்க ஸ்டே பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களோட துணைக்கு ஆனியும் சோமும் கூட இங்க வந்து இருந்துக்குவாங்க அப்படின்னு வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறான். அந்த வீடு ரொம்ப நாள புழக்கத்திலே இல்லாதனால பொருட்களை எல்லாம் துணி போட்டு கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோ அந்த வீட்டுல உள்ள ஒவ்வொரு பொருளையும் பத்தி ரொம்ப ஆர்வமா ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, சார் உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கு மாட்டிருக்கே, இங்க நான் தங்கினா சரியா இருக்குமாங்க? நீங்களே சொல்றீங்க இந்த வீட்டுக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு. அப்ப இந்த வீடு பயன்பாட்டுல இருந்தா தானே நானும் சந்தோஷமா இருக்க முடியும், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு இவனே அந்த வீடை கிளீன் பண்றதுக்குலாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை அங்க செட்டில் பண்ணி விட்டுறான். இதை அந்த மியா பாத்துட்டு போய் டீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, டீனா இங்க எதுவுமே சரியில்லை, நம்ம ஆசைப்பட்டு வந்தது ஒண்ணு, ஆனா நடந்துட்டு இருக்கிறது வேற ஒண்ணா இருக்கு, நீ இன்னும் கொஞ்சம் வேகமா செயல்படணும்னு அவ டீனாக்கு தூப்பம் போட்டுட்டு இருக்கதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.